வெல்கம் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் சீரீஸில் இன்டெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். ஸோ இன்டெக்ஸ் நம்பரோட ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஒரு பொருளோட விலை 2010 20 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதே பொருள் 2024 100 மாறுது. அப்போது எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு, அதோட இன்டெக்ஸ் நம்பர் எவ்வளோவா இருக்கும், இன்டெக்ஸ் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சேஞ்சஸ் இன் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இப்போ அதாவது கரண்ட்டாக எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி அதோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு இன்ட்டு 100, அதுதான் கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை பேஸ் ப்ரைஸ். பேஸுங்கிறது ப்ரீவியஸ் இயர், அதாவது முன்னாடி உள்ள வருஷத்துக்கான ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் வேல்யூ இன்ட்டு 100 அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 500 கிடைக்குது. அதுதான் இன்டெக்ஸ் ப்ரைஸ். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டெக்ஸ் ப்ரைஸ்: ரிலேட்டிவ் சேஞ்சஸ், மெஷர்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், எக்ஸ்பிரஸ்டு இன் பர்சன்டேஜ், குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ், ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் இதோட ஃபீச்சர்ஸாக இருக்குது. இது நம்ம ஃபுல்லாகவே ஷார்ட் நோட்ஸை தான் பார்ப்போம் இன்டெக்ஸ் நம்பரில். ஸோ டைப் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர், குவான்டிட்டி இன்டெக்ஸ் நம்பர், வேல்யூ இன்டெக்ஸ் நம்பர், ஸ்பெஷல் பர்பஸ் இன்டெக்ஸ் நம்பர். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. அடுத்தது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர்: சாம்பிளிங் எரர், நாட் சூட்டபிள் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம், டிஃபிகல்ட் டு சூஸ் பேஸ் இயர், லிமிட்டட் யூஸ். அடுத்தது மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் இன்டெக்ஸ் நம்பர். அதாவது நம்ம நல்லா கம்பேர் பண்ணி படிக்கணும். டைம் சீரீஸோட மெஷர்ஸ் பார்க்கும்போது நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட், செமி ஆவரேஜ் மெத்தட், மூவிங் ஆவரேஜ் மெத்தட், ஃபிட்டிங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு சொல்லி பார்த்தோம். அதுலேயே நம்ம சீசனல் இன்டெக்ஸ் பார்த்தோம், ஜென்ரல் ஆவரேஜ் பார்த்தோம், ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம், ரேஷியோ டு ட்ரெண்ட், லிங்க் ரிலேட்டிவ், அடுத்தது என்னது செயின் ரிலேட்டிவ் மெத்தட் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணுறது எதுலனா டைம் சீரீஸில். டைம் சீரீஸில் ஒரு பார்ட் தான் இன்டெக்ஸ் நம்பர். ஸோ இன்டெக்ஸ் நம்பரை என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இன்டெக்ஸ் நம்பரை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதை 2 டைப்பாக பிரிக்கலாம்: சிங்கிள் வேரியபிள், குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ். சிங்கிள் வேரியபிளில் எப்படி பிரிக்கலாம்? அதில் 2 டைப்ஸ் இருக்குது: ஃபிக்ஸ்டு பேஸ், செயின் பேஸ். ஸோ பேஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோன்னா ப்ரீவியஸ். ஓகேவா? ஃபிக்ஸடு பேஸ், ஃபிக்ஸடு பேஸ், செயின் பேஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். குரூப் ஆஃப் வேரியபிள்ஸில் 2 டைப் பிரிக்கலாம்: சிம்பிள் இன்டெக்ஸ் நம்பர், வெயிட்டட் இன்டெக்ஸ் நம்பர்னு சொல்லி 2 டைப்பில் பிரிக்கலாம். ஸோ ஓகே, இப்போது இன்டெக்ஸ் நம்பரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். என்னது? கரண்ட் இயர் டிவைடட் பை பேஸ் இயர் இன்ட்டு 100. இதுதான் கான்செப்ட். அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஃபிக்ஸடு பேஸ்லேயும் செயின் பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். P1 டிவைட் பை P0 இன்ட்டு 100, P1 டிவைட் பை P0 இன்ட்டு 100. த சேம் ஃபார்முலா தான் ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். பட் ஃபிக்ஸடு பேஸ் நம்ம கொஷினில் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த பேஸ் இயர் இருக்கு இல்லையா, P0, அந்த P0ஓட வேல்யூ அந்த பேஸ் இயர் மாறாது. ஒரு டேபிள் இருக்குன்னா அதில் எப்படி இண்டிவிஜுவலாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், P1 டிவைட் பை P0 கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த P0ங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோஸ்க்குமே அந்த P0ங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்த அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணோம்னா தொடர்ந்து எல்லா ரோக்கும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அப்போது நமக்கு எல்லாத்துலேயும் இன்ட்டு 100 கண்டுபிடிக்கணும். ஸோ அதை இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சி சம் ஆஃப் P கிடைக்கும் போது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அது இன்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். அடுத்தது அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த P0ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ப்ரீவியஸ் இயரை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற இயரை நெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ப்ரீவியஸ் இயரை நெக்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பேஸ் இயர் அதோட வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் இயரை அப்ளை பண்ணிகிட்டே வரும் அப்படிங்கன்னா அது செயின் பேஸ் மெத்தட்னு இருக்குது. இதுலேயே ஃபிக்ஸடு பேஸ் டு செயின் பேஸ் இருக்குது, செயின் பேஸ் டு ஃபிக்ஸடு பேஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இது நம்ம சிம்பிள் கான்செப்டாக இப்போ பார்ப்போம். அடுத்தது குரூப் ஆஃப் வேரியபிள்ஸில் 2 டைப் இருக்குதுன்னு சொன்னேன்: சிம்பிள் இன்டெக்ஸ் நம்பர், வெயிட்டட் இன்டெக்ஸ் நம்பர். இப்போது இந்த சிம்பிள் இன்டெக்ஸ் நம்பரில் 2 டைப்ஸ் இருக்குது: சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் அப்படின்னு 2 டைப்பில் பிரிக்கலாம். இந்த சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட்னா என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலாவோட கொஷின்ஸ் பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா P1 டிவைடட் பை P0ன்னு எடுக்கிறோம் சிங்கிள் வேரியபிளாக இருக்கும் போது. இங்கே குரூப் ஆஃப் வேரியபிள்ஸில் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா
பியை வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா P01 ஈக்குவல் டு சம் ஆஃப் P1 டிவைட் பை சம் ஆஃப் P0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக P1ஓட சம்மையும் இண்டிவிஜுவலாக P0ஓட சம்மையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணி அதை வந்து இன்ட்டு 100 பண்ணுறோம். அப்படி சிம்பிளாக பண்ணக்கூடிய அந்த மெத்தடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சிம்பிள் அக்ரிகேட் மெத்தட்னு சொல்கிறோம். சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆறுங்கிறது தான் என்னென்னு சொன்னேன்னா நான் பி வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் ஆறுன்னு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ்க்காக போட்டிருக்கேன். கீழே வந்து ஆர் ஈக்குவல் டு P1 டிவைட் பை P0 இன்ட்டு 100 தான். ஸோ சேம் தான். பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரோக்குமே என்ன பண்ணுறோம் P1 டிவைட் பை P0 இன்ட்டு 100 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை சம் பண்ணுறோம் இல்லையா, அந்த சம் பண்ணுறதை என்னது சம் ஆஃப் ஆர்னு எடுத்திருக்கோம். டிவைடட் பை n நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்டெக்ஸ் நம்பர். செகண்ட் பாயிண்ட் வெயிட்டட் இன்டெக்ஸ் நம்பரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸ்னு சொல்லுவோம். கொஷின்ஸ் வந்து மாற்றியும் கேட்கலாம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தட் ஆர் அக்ரிகேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். செகண்ட் பாயிண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் ஆர் ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட். ஸோ கொஷின்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லேயும் கொஷின் கேட்கலாம். ஃபேமிலி பட்ஜெட் மெத்தடில் ஃபார்முலாஸ் கொடுங்க, ஃபார்முலா கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த சேம் ஃபார்முலா தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதியிருக்கோம். ஓகேவா? இதில் P01 ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கோம் சம் ஆஃப் W ஆர் டிவைடட் பை சம் ஆஃப் W. இப்போ ஆறுங்கிற நமக்கு வேல்யூ தெரியும் P1 டிவைட் பை P0 இன்ட் 100. இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிச்சிருவோம்னா ஒவ்வொரு ரோக்குமே பர்டிகுலராக அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சி சம் பண்ணுறோம். அதை வந்து ஆட் பண்ணி வர வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆர்னு சொல்லுவோம். அந்த ஆர் வேல்யூ அப்புறமா என்ன பண்ணுறோம்னா W இன்ட்டு W, அதாவது என்ன பண்ணுறோம்னா ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். எல்லாத்தையும் சம் பண்ண வேல்யூவையும் ஆட் பண்ணியிருக்க வேல்யூவையும் இன்ட்டு W வெயிட்டு தான் நம்ம Wன்னு சொல்லுவோம். அதை வந்து மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை எல்லாத்தையும் மறுபடியும் ஆட் பண்ணுவோம், சம் பண்ணுவோம். அதுதான் சம் ஆஃப் W ஆர் டிவைடட் பை சம் ஆஃப் W. வெயிட்டடை மட்டும் என்ன பண்ணுறோம்னா வெயிட்டை மட்டும் என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். வெயிட்டடை மட்டும் அதை ஆட் பண்ணி சம் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சம் ஆஃப் Wன்னு சொல்கிறோம். இதே ரெண்டுத்தை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் கிடைக்கும். ப்ரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் கிடைக்கும். அடுத்தது வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இதில் ரெண்டுத்தையுமே அப்படி தான் சொல்லுவோம். இதில் லாஸ்ட் இயர் மெத்தடாக யூஸ் பண்ணுறோம். இதில் சிம்பிள் தான். P01 ஈக்குவல் டு P1 Q0 டிவைடட் பை P0 Q0 இன்ட்டு 100 போடுறோம். இப்போ இதே டேபிள் தான் இங்கே எக்ஸாம்பிள்னு சொல்லி டேபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல கொடுத்துருக்கு அதே டேபிளில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வெயிட் அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா க்யூன்னு நம்ம அசம்ஷன் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம கேட்டிருக்க கொஷின் வந்து வெயிட்டட் அக்ரிகேட் மெத்தடில் நீங்கள் கொஷினை எனக்கு சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். பட் வெயிட்டடுங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் க்யூன்னு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு ஃபார்முலாவில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக். ஸோ இதில் வெயிட்டட் இன்டெக்ஸ்லையே 5 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 டைப்பை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த 3 டைப்பும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். லாஸ்ட் இயர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் அப்படிங்கன்னா 1000 நான் வச்சுக்கோங்க. பேச்சஸ் ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1101 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1100 1101 1101 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது சேம் ஃபார்முலா தான். சம் ஆஃப் PQ டிவைடட் பை சம் ஆஃப் PQ இன்ட்டு 100. இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக வரும். ஃபஸ்ட் இதில் 1000 சொன்னால் நான் 1000 போட்டுக்கோங்க. அதேமாதிரி இதுலேயும் 1101 போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஃபார்முலா ஈஸியாக போட்டலாம். தேர்ட் ஃபார்முலா பாருங்கள். அதே ஃபார்முலாவை இண்டிவிஜுவலாக எழுதியிருக்கோம். முன்னாடி 1/2 சேர்த்துருக்கோம். சென்டரில் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இன்ட்டு 100. எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக 100 பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான். ஃபோர்த் ஃபார்முலா பாருங்கள். அதே ஃபார்முலா தான் எடுத்து எழுதியிருப்போம். பட் காமன் டிவிஷன் கொடுத்து 2 சைடுமே என்ன பண்ணியிருப்போம்னா ஆட் பண்ணியிருப்போம். மேலேயுமே ப்ளஸ் பண்ணியிருப்போம், கீழேயும் ப்ளஸ் பண்ணியிருப்போம் இன்ட்டு 100. ஃபிஃப்த்து ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின்ஸில் கேட்பாங்க. சாரி.
ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர். இதில் ரூட் இன்டூ சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மில் வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ப்ராக்கெட்டில் அது என்ன நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சிம்பிள்ஸில் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th ஃபார்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷஸ் இன்டெக்ஸ் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூட் பண்ணியிருக்கோம், அதே இண்டிவிஜுவலாக ஃபார்முலாவை எடுத்திருக்கோம், சென்டரில் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், இன்ட்டு 100. அவ்வளோதான். இந்த ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 2 டைப் இருக்குது. 2 டைப்லேயும் நம்ம போடுவோம் இந்த ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பரை வச்சு தான். ஸோ நான் வந்து அடுத்தது நான் சொல்கிறேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன அதே ஃபார்மில் தான் இங்கேயும் நம்ம எழுதியிருக்கோம். பேராபோலிக் கர்வ்னா பேஸ்ட் ஆன் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். பவர் ஆஃப் பேராபோலிக் decided on the base of value no. It will be 1 less than the value knows n minus 1 சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா n equal to 2 இருக்குது. அப்போ வந்து என்ன இருக்கும், பவர் ஆஃப் பேராபோலிக் கர்வ் வந்து 1 இருக்கும் போது ஈக்குவேஷனில் வந்து நம்ம பிரதிடுவோம். ஓகேவா? ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்கும். y equal to a plus bxன்னு சொல்லுவோம். y equal to a plus bx plus c of x ஸ்கொயர்னு சொல்லுவோம். அடுத்தது இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேராபோலிக் கர்வ்னு சொல்லும் போது y equal to கொஷின், இது வந்து 1 மார்க் கொஷின். இந்த ட்ரெண்ட் ஈக்குவேஷன் ஃபார் எ பேராபோலிக் கர்வ்ஸ் y equal to a plus bx plus cx ஸ்கொயர்னு சொல்லுவோம். க்ரோத் கர்வ் அப்படின்னு சொல்லும் போது v equal to s of 1 plus r into t. Exponential curve f of x equal to a bracketல 1 plus r whole the x அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம், ut is equal to ab power tன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து சிம்பிள் ஒரு ஒன் வேர்டு கொஷின் தான். இதிலே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் டிகிரி பாலினாமியல் அப்படின்னு சொல்லும்போது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும், எங்கேயும் இல்லை. மேலே ட்ரெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலிக் கர்வில் பார்த்துருப்பீங்க. அப்படியே இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே லாஸ்ட்டில் cx ஸ்கொயர் வந்துருக்கு, இங்கே ax ஸ்கொயர் அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டு இங்கே 0. நல்லா இந்த ஒன் வேர்ட்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கலாம். பேராபோலிக்னால் லாஸ்ட்டில் ஸ்கொயர் வரும், பாலினாமியல்னால் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மெத்தடை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா a time series is a set of data recorded at successive point of time. சக்ஸசிவ் பாயிண்ட் ஆஃப் டயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா a time series is set of data recorded வந்து, அதாவது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் எப்படின்னா ஒரு டைம் சீரீஸில் செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா சக்ஸசிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம், டயத்தை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டயத்தை சூஸ் பண்ணி தான் நம்ம என்ன எடுப்போம்னா டைம் சீரீஸில் நம்ம டேட்டாஸை ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கான 1 மார்க்கு தான் அது. அடுத்த 1 மார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸ் computed for chain based method are called link relative. The most suitable average for index number is geometric mean. ப்ரைஸ் ரிலேட்டிவ் எப்படி நம்ம சொல்லுவோம்னா Pன்னு சொல்லுவோம். And index number median can be used as average. இன்டெக்ஸ் நம்பரில் நம்ம ஆவரேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா மீடியனை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். த மோஸ்ட் சூட்டபிள் ஆவரேஜ் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர், இன்டெக்ஸ் நம்பருக்கு மோஸ்ட்டாக ஆவரேஜாக நம்ம சூட்டபிளாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஜாமெட்ரிக் மீன் தான். ஜாமெட்ரிக் மீன் தான் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த 1 மார்க் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த லெஸ் தென் அண்ட் மோர் தென் ஓகிவ் கரஸ்பாண்டிங் மீடியன். ஆன்சர் வந்து மீடியன். த சீக்வன்ஸ் histogram is used to find dash measure mode. The sample size increases, then the sampling error is decreased. The error may occur due to misspecification. The mode the word ogive is also used. Cumulative frequency polygon. ஸோ கர்வும் பாலிகானும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்.
கர்வ் மீன்ஸ் நம்ம ஹேண்ட் பேஸ்டு கர்வாக அப்படியே ஒரு வளைவாக கொடுக்கறது வந்து கர்வ்னு சொல்லுவோம். பாலிகான் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் இடையில நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து பில்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம பாலிகான்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஓகே, இதில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல். இதோட கண்டினியூஸில் ஃபிஷர்ஸ் மெத்தட் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர், அதோட டைப்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல்.